வணக்கம், வெல்கம் டு அவர் வாய்ஸ் ஆஃப் லா சேனல். நம்ம வாய்ஸ் ஆஃப் லா சேனல்ல இன்னைக்கு சில முக்கியமான சட்டங்கள்ல பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவர்களுடைய முக்கியமான 20 சட்டங்களை ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு தெளிவான எளிமையான விளக்கத்தை சொல்ல போறேன். உங்களுக்கு வாழ்நாள்ல உங்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த சட்டங்கள் தேவைப்படலாம் அல்லது பிறருக்கு உதவலாம். ஆகவே மிக கவனமுடன் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக இந்த காணொளியை பாருங்கள். அடிப்படை உரிமைகள். ஆர்டிகல் 14, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்திய ஜனாதிபதி முதல் சாதாரண குடிமகன் வரை அனைவரும் சட்டத்தின் முன் சமம். இதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14 உறுதி செய்கிறது. இது முக்கியமான சட்டம். இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம். ஆர்டிகல் 19 சப் கிளாஸ் 1A, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தனது கருத்தை பேசவும் எழுதவும் அச்சிடவும் வெளியிடவும் சமூக வலைதளங்கள் மூலம் வெளிப்படுத்தவும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 19 சப் கிளாஸ் 1A தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மூணாவது வாழ்வாதார உரிமை. ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஒவ்வொருவருக்கும் வாழ்வதற்கான அடிப்படை உரிமைகள் உள்ளது. சட்டப்படி உரிய நடைமுறையை பின்பற்றாமல் யாரையும் கைது செய்யவோ சிறையில் அடைக்கவோ அல்லது அவர்களின் சுதந்திரத்தை பறிக்கவோ முடியாது. மனிதன் கண்ணியத்துடன் வாழும் உரிமையை ஆர்டிகல் 21 பாதுகாக்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நாலாவது கல்வி உரிமை, அதாவது RTE அப்படின்னு சொல்லலாம். ரைட் டு எஜுகேஷன். இதை பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 21A வலியுறுத்தது. ரைட் டு எஜுகேஷன். 6 வயது முதல் 14 வயது வரை உட்பட்ட குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறுவதற்கான உரிமையை இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. அடுத்து 5 சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அதாவது ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாத்தீங்க அப்படின்னா 23 மற்றும் 24 அதை வலியுறுத்துது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 23 மனித கடத்தல், கொத்தடிமை தொழிலுக்கு தடை போன்றவற்றை பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் 23 வலியுறுத்துது. ஆர்டிகல் 24 பாத்தீங்க அப்படின்னா 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தொழிற்சாலை, சுரங்கம், ஆபத்தான தொழிற்சாலையில வேலைக்கு செய்ய அமர்த்த தடை. மேலும் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பை இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. மத மாற்ற உரிமை, அதாவது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 25 முதல் 28 வரை இதுல வலியுறுத்துது. இந்திய குடிமகன் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றவும் நிர்வகிக்கவும் பரப்பவும் முழு சுதந்திரம் உண்டு என்பதை இது வலியுறுத்துகிறது. அடுத்து 7 சிறுபான்மையினரின் உரிமைகள். கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஆர்டிகல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 29 மற்றும் 30 சிறுபான்மையினரின் தங்கள் தாய்மொழி, கலாச்சாரம் மற்றும் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமையை இது வழங்குது. அடுத்து 8 அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை, அதாவது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 32 அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் உச்ச நீதிமன்றத்தின் மூலம் நேரடியாக அணுகும் உரிமையை இது வலியுறுத்துது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, காவல்துறை மற்றும் கைது தொடர்பான உரிமைகள். இப்ப 9வது பார்க்க போறோம். ஒருவர் கைது செய்யப்படும் போது எதற்காக கைது செய்யப்படுகிறோம் என்பதை அறிய அவருக்கு உரிமை உண்டு. இது பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 22/1 அதுல வலியுறுத்துறாங்க. BNSS ஆக்ட் செக்ஷன்ல 47 இதுல வலியுறுத்துறாங்க. அடுத்து 10வது வழக்கறிஞரை அணுகும் உரிமை. ரைட் டு கன்சல்ட் அண்ட் பி டிஃபெண்டட் பை அட்வொகேட். அதாவது ஒரு கைது செய்யப்பட்ட நபர் வழக்கறிஞருடன் ஆலோசனை செய்ய, சட்ட ஆலோசனை பெற உரிமை உண்டு. இதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 22 சப் கிளாஸ் 1 BNSS பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 38 இதை வலியுறுத்துகிறது. 11 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் உரிமை. ரைட் டு ப்ரொடியூஸ் பிஃபோர் எ மாஜிஸ்ட்ரேட் வித்தின் 24 hours. அதாவது ஒரு கைது செய்யப்பட்ட நபர் 24 மணி நேரத்திற்குள் நீதிபதியின் முன்பு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 22 சப் கிளாஸ் 2
இதை வலியுறுத்துறாங்க. பிஎன்எஸ்எஸ்ல பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 58. அடுத்து 12வது மௌனம் காக்கும் உரிமை, ரைட் டு ரிமைன் சைலண்ட். ஒரு குற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபரை அவருக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய வாக்குமூலத்தை கட்டாயப்படுத்தி பெற முடியாது என்பதை இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 20 சப்கிளாஸ் 3ல இது வலியுறுத்துகிறது. 13 பெண்களை கைது செய்வதற்கான விதிமுறைகள், அரெஸ்ட் ஆஃப் உமன். பெண்களை மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை கைது செய்யக்கூடாது என்பது முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அப்படி கைது செய்தாக வேண்டும், ஒரு முக்கிய வழக்காக இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்தின் அனுமதியுடன் பெண் காவலர்களின் உதவியுடன் கைது செய்யப்பட வேண்டும். இதற்கு ப்ரொசீஜர் பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 43. 14 எஃப்ஐஆர் பதிவு செய்யும் முறை, அறியத்தக்க குற்றம், அதாவது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் தகவல் நடந்ததுன்னு தகவல் கிடைத்த உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது இதில் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்து 15 ஜீரோ எஃப்ஐஆர். ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குற்றம் நடந்த இடத்தை, அதாவது எல்லையை காரணம் காட்டி காவல்துறையினர் புகாரை ஏற்க மறுத்து இல்ல எஃப்ஐஆர் போட முடியாது அப்படின்ட்டு சொல்ல முடியாது. இதைதான் இது வலியுறுத்தி இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 16 பிற முக்கிய சட்ட உரிமைகள், தகவல் அறியும் உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பாத்தீங்கன்னா 2005ல அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் தகவல்களை கோரி பெறும் உரிமை இந்திய குடிமகனுக்கு உள்ளது என்பதை இது வலியுறுத்துகிறது. அடுத்து இலவச சட்ட உதவி பெறும் உரிமை, ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட். இந்தியன் ஆர்டிகல் பாத்தீங்க அப்படின்னா 30 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் ஆர்டிகல் 39A, அதாவது ஏழை மற்றும் பின்தங்கிய மக்கள் நீதி பெறுவதற்கான அரசு செலவில் இலவச வழக்கறிஞரை நியமிக்கும் உரிமை. அதாவது ஒருத்தரை கைது செய்துட்டாங்க, அவங்க கைது செய்துட்டு எங்களுக்கு வழக்கறிஞர் வைக்கிறதுக்கான பணம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்திய அரசாங்கமே உங்களுக்காக இந்த பிரிவை பயன்படுத்தி உங்களுக்கு வழக்கறிஞரை இலவசமா நியமிச்சு தரும். அதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 39A சொல்லுது. அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு உரிமை சட்டம், கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 தரமற்ற பொருட்கள் அல்லது சேவைகளுக்கு எதிராக நுகர்வோர் நீதிமன்றத்தில் இழப்பீடு கோரும் உரிமை 18ல வலியுறுத்தது. அடுத்து 19 பணிபுரியும் இடத்தில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமை, பணிபுரியும் இடத்திலிருந்து பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு விஷயங்கள்ல அதுல சொல்லியிருக்காங்க. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா 2013ல ஒரு சட்டம் வந்தது, POSH ஆக்ட் 2013, பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2013ல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் தடுக்கவும் தடை செய்யவும் புகார்களுக்கு தீர்வு வழங்கவும் இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 20 கடைசியான சட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா தனிநபர் அந்தரங்க உரிமை, அதாவது ரைட் டு பிரைவசி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 21 இதை வலியுறுத்துது. தனிநபர் தகவல்கள் மற்றும் அந்தரங்கத்தை பாதுகாப்பும் உரிமையை இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. இது மாதிரியான, அதாவது உங்களுக்கு இன்னைக்கு வழங்கி இருக்கிற இந்த 20 எளிய சட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா வாழ்நாள்ல எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு இல்ல உங்கள் குடும்பத்தினருக்கு யாருக்கு வேண்டுமானாலும் தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். இது வழக்கறிஞராக இருக்கிறவங்க லாஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் தெரிந்திருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இது போன்ற சட்டங்களை, அதாவது நமக்கு எதிராக எப்பயாவது இது போன்ற அசம்பாவிதங்கள் செயல்கள் நடைபெறலாம். ஆகவே இது போன்ற எளிய சட்டங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை. இது போன்ற எளிமையான பல சட்ட விளக்கங்களை நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் லா சேனல்ல உங்களுக்காக தொடர்ந்து வழங்கி வருகிறேன். நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் லா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு லைக் அண்ட் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற பல்வேறு தகவல்களோடு பல்வேறு எளிய முறையிலான சட்டங்களோடு உங்களை மற்றொரு காணொளியில் சந்திக்கிறேன்.